ஹலோ, ஹாய். இந்த வீடியோல வந்து ஹோம் டேப்ல இருக்கிற குரூப்ஸ பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோல வந்து ஹோம் டேபுக்குள்ள இருக்கிற நம்பர் குரூப் இங்க இருக்கு. இந்த குரூப்ப பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல வந்து டேப் டெக்ஸ்ட், மெர்ச்சன்ட் சென்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு சேனல்ல இருக்கு. அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிற நம்பர் குரூப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு என்கிட்ட வந்து கொஞ்சம் டேட்டா இருக்கு. இத நம்ம வந்து முழுமா ப்ராப்பரா வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். என்கிட்ட வந்து ஐட்டம்ஸ்ல ஆப்பிள், பனானா அப்புறம் வந்து ஆரஞ்சு இருக்கு. குவான்டிட்டில வந்து 5, 10, 7 இருக்கு. இப்போ வந்து இதுக்கு பிரைஸ் போடணும். பிரைஸ் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். மேபி ஆப்பிளுக்கு வந்து 50 போடுறேன். அப்புறம் வந்து பனானாஸ்க்கு வந்து 40. அப்புறம் ஆரஞ்சுக்கு வந்து 70 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தாக்கா இங்க இருக்கிற காலம் வந்து ஜென்ரல் காலம். அதாவது இங்க நம்ம கிளிக் பண்ணா இங்க பார்க்கலாம். இங்க வந்து ஜென்ரல்ன்னு காமிக்குது இல்லையா? அதே மாதிரி வந்து கீழ இருக்கிறது ஜென்ரல்ல இருக்கு. அதுக்கு கீழ இருக்கிறது ஜென்ரல்ல இருக்கு. இப்போ வந்து இந்த நம்பர்ன்னு இருக்கிற காலம்ல வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இத வந்து ஜென்ரலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃப்யூஷன் இருக்காது. இப்போ வந்து இங்க இருக்கிற டேட்டாவ நான் வந்து காப்பி பண்றேன். கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணிட்டு, இங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணா பேஸ்ட் ஆயிரும். இப்போ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா, இப்போ கூட வந்து இந்த காலம் வந்து ஜென்ரல்ல தான் இருக்கு. அதே நான் வந்து இது ஜென்ரல்ல இருக்கிற காலம வந்து நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணாக்க என்ன ஆகுது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல்ல போயிட்டு நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கினாக்கா, என்னோட ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி எப்பவுமே அப்ளை பண்ணதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்பருக்கு சேஞ்ச் ஆச்சு. ஆனா 50.00 காமிக்குது. சப்போஸ் இதில வந்து ₹55 இருந்தாலும் என்ன காமிக்கும்னா 55.00ன்னு காமிக்கும். அதில பைசேஸ் இருந்துச்சுனாக்கா 50 பைசே, 60 பைசே இல்லைனாக்கா 40.99ன்னு அந்த மாதிரி காமிக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட பைசேஸ் எதுவுமே இல்லாததுனால வந்து டைரக்ட்டா வந்து ரூபீஸ்ல காமிக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட்ல பண்ணதுக்கு தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரன்சி ஃபார்மேட்ஸ் இருக்கும். இப்போ வந்து பிரைஸ் நம்பர் பார்த்தோம்ல, பிரைஸுக்கு ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்பர் பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து கரன்சி இருக்கு. கரன்சி அப்ளை பண்ணதுக்கு வந்து என்ன பண்ணேன்னாக்கா, அதே டேட்டா வந்து இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தாக்கா, இங்க இருக்கிற டேட்டா வந்து கரன்சி ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு ஜென்ரல் நம்பர் கரன்சி கிளிக் பண்ணாக்கா, எனக்கு வந்து டேட்டா இங்க பார்த்தாக்கா, ப்ராப்பரா அது வந்து என்ன கரன்சி ₹50, ₹40, ₹70ன்னு ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகும். பில்லிங் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரிண்டிங் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து வேற ஒரு பிளேஸ்ல இருந்தாக்கா, அங்க இருக்கிற கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குனாக்கா, இங்க வந்து ₹50 இருக்கு இல்லையா? இது வந்து இந்தியன் கரன்சில இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு செல்ல செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்தாக்கா, கரன்சி கீழ வந்து இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அக்கவுண்டிங் நம்பர் ஃபார்மேட்டுன்னு இத்தன வாட்டி கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கிலீஷ் இந்தியால இருக்கு. நான் இத வந்து டாலர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நான் வந்து யுனைட்டட் கிங்டம் பவுண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட்ல வந்து கரன்சி இந்தியன் கரன்சி இருக்குது. அது கீழ வந்து டாலர்ஸ்ல இருக்குது. அது கீழ வந்து பவுண்ட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி அக்கவுண்டிங் ஃபார்மேட் கூட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். நான் வந்து ஜஸ்ட் இங்க இருக்கிற டேட்டா வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணாக்கா அதே மாதிரி வந்து அக்கவுண்டிங்க்கு என்ன பண்ணலான்னா, இங்க வந்து ஜென்ரல்ல போயிட்டு அக்கவுண்டிங் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணாக்கா ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இங்க வந்து கரன்சி பக்கத்திலே வரும். அக்கவுண்டிங்ல வந்து கரன்சி வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் வரும். அதே மாதிரி இங்க இருக்கிற அக்கவுண்டிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து அது வந்து கரன்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த வீடியோல வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பெர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்றது, அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம்.